பேக் டு திஸ். ஸோ வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் இருக்குது, கேரளான்னு எடுத்துகிட்டா மலையாளம் இருக்குது, கர்நாடகான்னு எடுத்துகிட்டா கன்னடம் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குற போது அந்தந்த ஸ்டேட் இருக்கிற தாய்மொழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டேட்டில் வாழ்கிற மக்களுக்கு ஸ்பெஷல். அதனுடைய பண்பாடு, பாரம்பரியம், தொன்மை இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஸோ இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போது வந்து சொல்கிறது ஒரு ஹிந்தி கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி எதை வேணாலும் கற்றுக்குங்க. பட் அந்த ஸ்டேட்டில் இருக்கிற அந்த நேஷ்னல் லாங்குவேஜ், அந்த தாய்மொழி ஸோ உடையாமல் வந்து பார்த்துக்கணும். அதை உடைச்சி தான் இன்னொன்று கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அது வந்து அந்தந்த ஸ்டேட் மக்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதிராக தான் போகும். ஸோ அதையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அடிஷ்னலாக வந்து கற்றுக்கப்பட வேண்டும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை மூன்றையும் வந்து பாதுகாக்கும்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா எந்த ஒரு அரசியல்